என்ன வேணா சொல்லிட்டு போ. 5 வருஷமா 6 வருஷமா உங்களுக்காக தானே பேசிட்டு இருந்தேன். என்னடா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? நாம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்? உங்க நேம்னா ஜெகக்குமார். இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. தாவேகா அப்படிங்கிற கட்சியும் விஜய் அவர்களையும் ஒட்டுமொத்தமாக கழுகுகள் காக்காய்கள் பிணத்தை கொத்துவது போல கொத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஏண்டா 40 பேரை கொன்னுட்டு மயிரே போச்சுன்னு மொத்தமா ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க. நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முட்டு கொடுத்துட்டு இருக்க. மூட்டு போ, வாய உடைச்சிருவேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப? நீங்களா இன்னைக்கு என்ன எதிர்த்து வீடியோ போட சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க, போட்டு விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா. இருக்கிற எதிரிகளுக்கு வீடியோ போட முடியல, இதுல இந்த ஜோக்கருங்க வேற. எங்களை அடைப்பதற்கு முதல்ல சிறைச்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கா? எத்தனை பேரை உடல் கைது செய்ய முடியும்? மதம் கொண்ட யானை இருக்குடா. 50 தலைவர்கள் ஆதவர்ஜுனா, ஜான் ஆர்கேஸ், புஷி ஆனந்த், நிர்மல் குமார், வெங்கட்ராமன். தப்பு வந்து ஆப்போசிட் பார்ட்டி மேல தானே. ஓகேவா, இவர் மேல தப்பே கிடையாது இல்லையா? ராஜ்மோகன் எங்கடா? முன்சாமி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. சூப்பர். சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. எதுக்கு தலைமறைவா இருக்கணும்னு சொல்லிட்டு போடா. சொல்லிடாதீங்க, என்னன்னு சொல்லாமே போயிடலாம். இனிமே தான் பயங்கரமா இருக்கும். இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? எங்களோட தலைவரினுடைய பாதுகாப்பு வந்து நீங்க வந்து பெரிய அக்கறை கொண்டவங்க. பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு தெரியுமா? எங்கடாவே இங்கிட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? லயலா மணின்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் எங்கடா? இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து ஒரு கட்சியே காணாம போயிருக்கு. How is it possible? அந்த கட்சி எங்க? அங்க இருந்த தக்குரிகள் எங்க? பயந்து போய் புஷி ஆனந்த் ஒருத்தர் நடனா வீரப்பன் காட்டுக்குள்ள ஒரு மறைஞ்சிருக்காருன்றான். இவெல்லாம் எவ்வளவு பெரிய வந்து ஐட்டங்காரன்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு பெரிய ஐட்டங்காரம் பாருங்க. ஒரு கட்சியினுடைய பொதுச்செயல தலைமறைவா இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட்டு ஓட்டு வாங்கிங்களா? அவ்வளவு பயமா ஜெயில்னா, அவ்வளவு பயமா ஜெயில்னா அப்புறம் நீங்களா எதுக்குங்க அரசியல் வரீங்க? செத்து போயிடுறா, நீ எல்லாம் எதுக்குடா வாழ்ற? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உலகத்திலேயே கட்சி தலைவனை காப்பாத்தணும்னு ஊரடிய போஸ்டர் அடிச்சு ஓட்டுன ஒரே கட்சி தற்குறிகள் வெட்டி கழகம் தான். நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. எல்லா கட்சிக்காரங்களும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க இருக்காங்க. திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்கு, பிஜேபி இருக்கு. தாவேகாவை காணும். யார் இதுக்கு காரணமோ அவங்க காணும். அது கட்சியே இல்லங்க. அப்ப நீ வந்த ஸ்பீட்ல எங்களை அடைப்பதற்கு முதல்ல சிறைச்சாலைகள் தமிழ்நாட்டில் எத்தனை பேரை உடல் கைது செய்ய முடியும் சொன்னது? ஓடி ஒளிஞ்சுவேன் மாமா. மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத விஜய், இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத விஜய். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, என்னையா வியூகம் வைக்கிற நீ? போற வரலாம் அடிச்சுட்டு இருக்கா என்ன? 15 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்களுக்கு இருந்த நற்பெயர் இன்று இருக்குதாப்பா? இதுக்கு தானே உன்ன வேலைக்கு வச்சிருக்கிறது. ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. சைக்கோ, அந்த சைக்கோ யாரு? விஜய் தான். ஊடகத்தை சந்திச்சு எது சதின்னு சொல்லு, என்ன பண்ணான்னு சொல்லு. அது பண்ண முடியல. என்ன கட்சி வச்சிருக்க நீ? எது கட்சி? ஒருத்த வரல. தாவேக்காவை சேர்ந்த ஒருத்த வரல. ஒரே ஒரு நிர்வாகி, ஒரு உறுப்பினர், ஒரு நாய் வரலங்க. அத்தனை பேர் போன் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். வடக்கு விட்டு ஓடிட்டான். வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கானா? வாட்ஸ்அப் குரூப்ல வெளில வந்துட்டான். அப்புறப்படுத்த வேண்டிய சமூக குப்பன். தலைமறைவு தலைமறைவாவே இருக்கட்டும். தமிழ்நாடே ஆடி
நாளை ஒரு கூட்டம் நடத்தும் போது இந்த மாதிரி விஷயம் எந்த நேரத்திலும் நடக்கவே கூடாது அப்படின்ற விஷயம் தான். அதே போல ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு விஜய் அடையாளம் ஆயிட்டார். கிடையாது ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நெஞ்சு துப்புறியா? பார்த்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. பிரச்சனை நடக்கும்போது ஓடி போறது கட்சி பேதமின்றி வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ணது எல்லா கட்சிக்காரங்க தான் ஒர்க் பண்ணாங்க. ரைட். ஆனா அந்த இடத்துல இல்லாத ஒரு ஆட்கள் வேற யாரு? நான் தான். இதுல பாருங்க, ஒரு இன்ஆர்கானிக்கா வளர்ந்த ஒரு ஆக்டர் விஜய், போய் சொல்லி நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் வளர்ந்த ஆக்டர் ஒரு விஜய். ஓகேவா? பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா? சரி சரி சரி, விடு விடு. சிடி நிர்மல்குமார் பாஜகவுக்கு துரோகம் செய்து அதிமுகவுக்கு துரோகம் செய்து சேர்ந்தவர். உங்களோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். மூணாவது ஆதவர்ஜனா விசி காட்ட இருந்து திருமாவளவன் அவர்கள் தான் அடையாளம் காமிச்சார், அவர்கிட்ட துரோகம் செஞ்சுட்டு போயிட்டார். இந்த மாதிரி எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸும் ஒன்னா சேர்ந்தா ஒரு கட்சி எப்படி இருக்குன்றதுக்கு தாவேகா தான் அடையாளம். உங்களுக்கு மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவனா? ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. விஜய் உங்க ஒரு பிளஸ் இல்ல. என்ன பிளஸ்? எது ஓடி போறதா? ஓடி போறது பிளஸ்ஸா? போடா போட்ட. என்னது போடா போட்ட? அது கைட்டுவீங்க இட்டு நிரப்புதா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் குமாங்குத்து குத்துறாங்க, வாயை திறந்தாலே அடி. ஜென்சிமா இது இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. ஒரு லீகல் விங் அட்வைஸ் கூட வாங்கி உன்னால பேச முடியலனா நீ என்னத்துக்கு வாங்குன? வச்சுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னையா கண்டென்ட் சப்ளை பண்றீங்க நீங்க? தளபதி 5 மணிக்கு கிளம்பிட்டார், 10 மணிக்கு வந்துட்டார். என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? ஒண்ணும் இல்ல மாஸ்டர், என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது பசங்களாலே பண்ண முடியாத லெவல் வரப்போகுது. அன்னைக்கு இவனுக்கு ஐடிவிங்களை ஃபுல்லா மாட்டுவாங்கன்னு சொன்னேன்ல. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு புடுங்கி இந்த இது போனவங்க எல்லாம் மேல உட்கார வச்சுட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அங்க போவாத இங்க போவாத மொத்தமா எடுத்துட்டு வந்து இப்ப ஒரு மூலையில வந்து விட்டுருக்கான். முட்டு சந்தில திறந்து விட்டு போயிட்டாங்க. சினிமா யூடியூப் ரிவ்யூ பண்றவெல்லாம் கொண்டு போய் சமூக ஊடக பிரிவு, துணை ஊடக பிரிவுன்னு வச்சிருந்தா இப்படிதான்டா நடக்கும். இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? இங்க பாரு நீங்க சமூக ஊடக பிரிவு மட்டும் பாக்காதீங்க. இங்க ஒருத்த மேல ஒருத்த உட்கார்ந்து இருக்கான். அவன் என்ன கொடுங்க, நான் இத்தனை நாள். ஏய் என்ன என்ன கேவலமா பாத்துட்டு போற? நீ வந்து ஜட்ஜ சுட போறது கிடையாது. போர் அடிச்சு போச்சியா, போயா. இப்போது உனக்கு ரீச் ஆச்சு. இப்போது அவர்கள் இடத்தை தாவே கைட்டுவீங்க இட்டு நிரப்புதா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் குமாங்குத்து குத்துறாங்க. இங்க வா.